பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற கமலஹாசன் அடுத்தடுத்து பல பதிவுகளை தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டு வராரு. பிக் பாஸ்க்கு தமிழக மக்கள் கிட்ட இருக்க வரவேற்பு, தமிழகத்தில் தற்போதைய அரசியல் சூழ்நிலை, ரஜினியின் அரசியல் பேச்சு, இதற்கிடையில் கமலின் ஆழமான கருத்துக்கள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்கிறாங்க. கமலஹாசன் ரஜினிக்கு போட்டியாக கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, டிஎம்கே கூட சேர போகிறாரு, ஆட்சியை கவுக்க பார்க்குறாரு, இப்படி பல நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. இந்த சூழ்நிலையில் தலைவன் இருக்கிறான் அப்படின்னு ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. தலைவன் இருக்கிறான் என்ற பொலிட்டிக்கல் த்ரில்லர் படத்தை நடிக்க இருக்கிறதா அஃபிஷியலான நியூஸு வந்திருக்கு. 2017 ஷபாஸ் நாயுடு, விஸ்வரூபம் 2, தலைவன் இருக்கிறான், பிக் பாஸ் ஷோ, அரசியல் கட்சிகளோட எதிர்ப்பு, மக்களின் எதிர்பார்ப்பு, இப்படி டாக் ஆஃப் த டவுன் கமலஹாசன் தாங்க. இதுக்கிடையில் பிக் பாஸ் ஷோ ஸ்கிரிப்டட், அது ஒரு இலுமினாட்டியின் செயல், தமிழர்களுக்கு எதிரான செயல் அப்படின்னு சொல்லிட்டு பல குரூப்ஸ் அதுக்கு ஆப்போசிட்டாக அப்போஸ் பண்ணி கிளம்பியிருக்கு. நம்ம ஓவியா ஆர்மி எது நடந்தாலும் சரி, பிக் பாஸ் சீசன் முடிகிற வரைக்கும் என் ஓட்டு ஓவியாக்கு அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்திருக்காங்க. ரைஸா குட்டப்பாவோட போட்டுட்டு வந்தாலும் குட்டிக்காரனை அடித்தாலும் ஓவியா புரட்சி படையை விட்டு விலக மாட்டோம் அப்படின்னு சபதம் எடுத்திருக்காங்க, சத்தியம் பண்ணியிருக்காங்க. 30 நாளில் புகழின் உச்சத்துக்கு போன ஓவியா போகிற போக்க பார்த்தா தமிழ்நாட்டின் சிஎம்மாக வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள்.